கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எரேமியா 31 அதிகாரம் 14 வசனத்திலே கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார் தீர்க்கதரிசி மூலமாக, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஐயா, என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால், ஆசீர்வாதங்களினால், மேன்மைகளினால், மகிமை உயர்வுகளினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். வேற யாரையோ எதிர்பார்த்துட்டு எங்கிருந்தோ வரும் என்று காத்து கொண்டிருக்கிறதல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டபடியே அவருடைய ஜனங்கள் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் மேல் அவருடைய கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவதாக கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஐயா, கர்த்தருடைய ஆலோசனைகளின் படி நடக்கிற மனுஷன், கர்த்தர் கொடுக்கிற தீர்மானங்களின்படி, அவருடைய கற்பனைகள் கட்டளைகளின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஐயா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரங்களைப் போல, செடிகளைப் போல, கொடிகளைப் போல வாழ்ந்து வளர்ந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிரா மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய கட்டளையின்படி, கற்பனைகளின்படி நடக்கிற அருமையான பிள்ளைகளை குறித்து பாருங்க, அவர்களுக்கு அவருடைய சொசைட்டி, அவருடைய சூழ்நிலைகள், காரியங்கள் எப்படி இருக்கும், கர்த்தர் எப்படி அவர்கள் மீது மனமகிழ்ச்சியாய் இருப்பார் என்று பார்த்தோமானால், ஏசாயா 62 அதிகாரம் 5 வசனத்தை தியானித்தோமானால், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உங்கள் மக்கள் உங்களை விவாகம் பண்ணுவார்கள். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நடவடிக்கைகள், காரியங்கள் கர்த்தருக்கு நேராய் உத்தமமாய் நீதியாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க, மணவாளன் மணவாட்டியின் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பது போல உங்கள் தேவன் உங்கள் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பார். இது ஒரு பெரிய பாக்கியம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் தியானித்து விட்டு இந்த அதிகாலையிலே நான் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்வதற்காக இந்த ஜெப வேளையிலே உங்களை இணைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாற்றம் வரும் பொழுது உங்களுக்கு தூரமாய் போனவர்கள், ஐயா, உங்களை விட்டு விலகி போனவர்கள், உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்தவர்கள், உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் கூட என்ன செய்வாங்களாம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உங்கள் மக்கள், அந்த மக்கள் உங்களை விவாகம் பண்ணுவார்கள், உங்களோடு வந்து இணைந்து கொள்வார்கள், உங்களோடு வந்து உடன்படிக்கை செய்வார்கள். நான் உங்களோடு தான் இருப்போம், உங்களோடு உண்மையாய் இருப்போம், உங்களோடு நெருக்கமாய் இருப்போம், உத்தமமாய் இருப்போம் என்று உங்களோடு இணைந்து கொள்வார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மாற்றம் வரும் பொழுது பெரிய ஒரு ஆச்சரியமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஏசாயா 60 அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை வரும் பொழுது இந்த 18 வசனத்திலே, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. ஐயா, உங்கள் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள். எப்படி பாருங்க, கொடுமையாய் இருந்த தேசம், ஐயா, அநேக வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த உங்கள் தேசத்தில் இனி அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. கொடுமை உங்க தேசத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டில, உங்க குடும்பத்துல கேட்கப்பட மாட்டாது. இதெல்லாம் போய் உங்கள் மதில்களை ரட்சிப்பு என்றும் உங்கள் வாசல்களை துதி என்றும் சொல்லுவார்கள். இவர்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவர்கள் தேவன் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் இவர்களுக்கு இறங்கி இருக்கிறார், இவர்களை பாதுகாத்து இருக்கிறார், இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று உங்களை குறித்து என்ன செய்வாங்க, கர்த்தரை துதிப்பார்கள். ஒரு ரட்சிப்பை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். உங்கள் தேவனை, உங்களுடைய வளர்ச்சி, மேன்மை, ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக உங்கள் தேவனை அவர்கள் போற்றி புகழுவார்கள்.
அருமையான தேவ பிள்ளைகளே. அந்த மாற்றங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில? 17ஆம் வசனத்திலே, நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரர்களை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, இன்னைக்கு உங்க தண்டற்காரர்கள் வந்து உங்களை திட்டலாம், உங்களை கொடுமையா நடத்தலாம், உங்களை அடிமையா நடத்தலாம், உங்களை பாடாப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களை, உங்களை கஷ்டப்படுத்தினவர்களை என்ன செய்வார்? அவர் நீதி உள்ளவர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எத்தனையோ சாட்சிகளை கேட்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் தொட்டு அவர்களை மாற்றினால் அவர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார்கள், உங்களோடு சமாதானமாய் இருப்பார்கள். உங்களை அசிங்கமாய், அருவருப்பாய், கேவலமாய் பேசினவர்கள், உங்களை கொடுமைப்படுத்தினவர்களுக்கு என்ன செய்வார்? அவர்களை நீதி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்காணிகள், ஐயோ இந்த வீட்டில் வேலை செய்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இவருக்கு கீழே வேலை செய்து இவர் என்ன பாடுபடுத்துறாரு, இவர்கள்ட்ட வேலை செய்யறதை விட இந்த இடத்துல இருக்கிறத விட செத்து ஒளிஞ்சிட்டா பரவாயில்ல என்கிற போன்ற அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கொடுமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுமாறு உங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் இந்த மாதிரி செய்கிற ஒரு அற்புதமான காலங்கள் வரப்போகிறது. நிச்சயமாக விசுவாசியுங்கள். 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், ஐயா சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியத்தை கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. இனி சூரியனும் சந்திரனும் அல்ல சார். சூரியனை போல இருக்கிறவன், சந்திரனை போல இருக்கிறவன், இவனை நம்பிதான் நான் வாழணும், இவன் வெளிச்சத்துல தான் வாழணும், இவன் கொடையின் கீழே தான் வாழணும், இவன் வீட்டுக்குள்ளதான் நான் வாழணும். நோ 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 நோ. இனி காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய செய்ய போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் உங்கள் தேவனே உங்களுக்கு மகிமையுமாயிருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மேன்மைப்படுத்துவார். யாரையோ நம்பி, யாருக்கோ பயந்து, யாரிடமோ அடிமைப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகள் மாறும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. ஐயா, உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற சூரியன் என்ன செய்யறது இல்லை? அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அவங்க செய்த வேலையெல்லாம் இனி யார் செய்ய போறான்? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஐயா, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையிலே? உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். 60:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்க நாட்கள் என்ன செய்யும்? உங்களை கொடுமைப்படுத்தின, துன்பப்பட்ட, ஐயா நீங்கள் வருத்தப்பட்ட பாடுகளோடும் துக்கங்களோடும் உபத்திரவங்களோடும் வாழ்ந்த உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிற நாளிலே என்ன நடக்கும்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஐயா, சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் 1000 பலத்த ஜாதியுமாய் மாறுவீர்கள். யாரையா செய்வா? இது யாரையா எங்களுக்கு உதவி செய்வா? எப்பயா இது நடக்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே என்ன செய்வேன்? தீவிரமாய் நடப்பிப்பேன். எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை செய்வார். ஐயா, அவர்கள் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள், அல்லது நம்ப வைத்து நட்டாற்றில் விட்டு விட்டார்கள். நம்பினவர்கள் எல்லாம், மலை போல நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டார்கள் என்று கலங்காதிருங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தரே உங்களுக்கு என்ன செய்வார்? நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உங்கள் தேவனே உங்களுக்கு என்ன செய்வார்? மகிமையாய் இருப்பார், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் இருப்பார். உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையிலே, கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் என்று ஜெப சிந்தனைக்கு வாருங்கள், ஜெப வேளைக்கு வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, யார் யாருக்கு முடிகிறதோ அவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நீதியின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதரிகள், சகோதரர்கள் ஒவ்வொரு பேரும் யார் யார் இங்கே இணைந்திருக்கிறார்களோ, இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் வண்ணமாய் ஐயா எங்கள் இருதய
இருதயங்களை நீ திருப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா, அந்த ஜெப வேளையிலே தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஐயா தூக்கி எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் இருக்கிற உபத்திரவத்தின் பாதை கட்டுகள் ஐயா, வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்களை பரிசுத்த இரத்தத்தினால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே பாவங்கள் அற ஒவ்வொரு பேரையும் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே ஐயா, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல எங்கள் தேவனே நீர் எங்கள் மீது மனமகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் நாங்கள் எங்களுக்கு உத்தம இருதயத்தை தாருங்க சுவாமி. நல்ல உத்தமமான மனவாட்டியாய் ஐயா, உமக்கே பிரியமான மனவாட்டியாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழுகிற பெரிய பாக்கியத்தை ஒவ்வொரு பேருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாய், ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாய் ஐயா, இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்படியாய், இவர்கள் வெங்கலங்களை ஐயா, வெங்கலத்திற்கு பதிலாக இவர்களுக்கு பொன்னையும், இருப்புக்கு பதிலாக இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் ஐயா ஸ்தோத்திரம் மாற்றுவீராக, இவர்களை மகிமைப்படுத்துவீராக. இவர்களை கண்காணிகள் சமாதானம் உள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இதுவரை இவர்களை பாடாய்ப்படுத்தின, கஷ்டப்படுத்தின, ஒடுக்கின ஐயா, இருப்பு கோலால் இவர்களை ஆளுவது போல ஆண்ட இவர்களுடைய கண்காணிகள், எஜமானர்கள், எஜமாட்டிகள் எல்லாம் ஐயா நீதி உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய் மாறட்டும். இவர்களுக்கு கடன்களை கொடுத்து ஐயா, இவர்களுக்கு உதவிகளை செய்து இவர்களை கட்டி வைத்திருக்கிற, ஒருவேளை இவர்களுக்கு ஆறுதல் செய்தவர்களுக்கு இவர்கள் திருப்பி செய்ய முடியாத சூழ்நிலையிலே ஐயா, அவர்களுக்கு பணங்களை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே பாடாய்ப்படுகிற உம்முடைய பிள்ளைகளின் மீது கர்த்தர் கிருபையாய் இருப்பீராக. இன்னும் இவர்கள் தண்டற்காரர்களை கர்த்தர் நீதி உள்ளவர்களாய் ஆக்குவேன் என்று சொன்னபடியே செய்யும்படியாய் இந்த பிள்ளைகளை கடன் பாரங்கள் ஐயா, தோல்விகள், நஷ்டங்களில் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி கொடுமை இவர்கள் தேசத்திலும் குடும்பத்திலும் அழிவும் நாசமும் மரணமும் துக்கமும் வேதனையும் இவர்கள் எல்லைகளிலும் கேட்கப்படாது போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. அழிக்கிறவனுக்கும் கொல்லுகிறவனுக்கும் திருடுகிறவனுமாகிய இந்த சங்கார தூதனுக்கு இவர்கள் வீடுகளிலே குடும்பத்திலே இடமில்லாமல் போகட்டும். என் தேவனாகி கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக இறங்குவீராக, இறங்குவீராக. யா, உடைய மகிமையின் கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். யார் யாரையோ நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள் ஐயா, நம்பினவர்கள் எல்லாம் நற்றாற்றில் விட்டுவிட்டார்களே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற, மனதாய் நம்பி இருந்த என் காரியங்கள் எல்லாம் என் கைவிட்டு போனதே, நஷ்டமாய், தோல்வியாய், அவமானமாய் முடிந்ததே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் ஐயா, போனவர்கள் போகட்டும் சொல்லி என் தேவனே நீரே இவர்களுக்கு நித்திய வெளிச்சமும், நீரே இவர்களுக்கு மகிமையுமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே நீரே நித்திய வெளிச்சமாய் இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் ஆதரிப்பீராக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. அதிகாலை வேளையிலே ஐயா, இந்த ஜெபம் முடித்து புறப்படுகிற அந்த பிள்ளைகளோடு உங்க தயவுள்ள கரம் கூட செல்லட்டும். எல்லா விதமான துக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகளையும் மாற்றி போடும்படியாய் கர்த்தாவே உங்க மனதுருக்கம் பிள்ளைகளுக்காக இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். சூரியன் அல்ல சுவாமி ஐயா, சந்திரனும் அல்ல, எந்த மனிதனும் அல்ல, மலையாய் நம்பி இருந்த எந்த காரியமும் அல்ல. என் தேவனே நீரே இந்த பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறதற்காக நன்றி. இவர்கள் துக்க நாட்கள் இதோடு முடிந்து போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, உங்களுடைய கட்டளைகளின் கற்பனைகளின்படியே என் தேவனே இதுதான் ஏற்ற காலம் சுவாமி, இதுதான் ஏற்ற காலம். பல காலமாய் காத்திருக்கிற, பல காலமாய் வேதனையோடும் கஷ்டங்களோடும் குழப்பங்களோடும் பாடுகளோடும்
உபத்திரவங்களோடும் காத்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் கர்த்தர் உம்முடைய கிருபையின் ஆவியை ஊற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தும்படியாய், இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க திருவார்த்தையின்படியே ஐயா, சின்னவனாய் சிறியவனாய் இருக்கிற இவருடைய பிள்ளைகளையும் இவர்களையும் கர்த்தர் ஆயிரமும் பலத்த ஜாதியுமாய் மாற்றுவீராக. நீ சொன்னது போல கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் சொன்னீங்களா சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக தீவிரமாய் இறங்கும்படியாய் ஐயா, நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளை விரைவாய் அதிவிரைவாய் என் தேவனாகிய கர்த்தர் செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா, தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை பூட்டி வைத்திருக்கிற சங்கிலிகள் பூட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்பொழுது சங்காரமாகட்டும், உருகி போகட்டும். அடைப்புகளும் சங்கிலிகளும் பூட்டுகளும் இப்பொழுது திறக்கட்டும். ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், மேன்மை, மகிழ்ச்சி, சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. தேவனாகி கர்த்தரே மகிமைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் பாருங்க எவ்வளவு பாசமா, எவ்வளவு அற்புதமா இருக்க பாருங்க. மணவாளன் மணவாட்டியின் மீது ஐயா, புதுசா கல்யாண பந்தல்ல இருக்கிற கல்யாண நாட்கள்ல இருக்கிறவங்களை தான் மணவாளன் மணவாட்டின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு அவர்களுக்குள்ள எத்தனை அற்புதமான சிநேகம் இருக்குமோ, அன்பு இருக்குமோ, காதல் இருக்குமோ, நெருக்கம் இருக்குமோ, அது போல கர்த்தர் உங்கள் மீது மனமகிழ்ச்சியாயிருப்பாராம். ஐயா, இதை போல ஒரு பெரிய மேன்மை, மகிமை உலகத்தில் உண்டா? கர்த்தர் அப்படியே இருப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார்.